தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். குறள் எண் 222. புறநானூற்றில் ஒரு வரி வரும். ஈயன இறத்தல் எளிந்தன்று. நீ யார்கிட்டையுமே போய் எதையும் போய் கேட்காதடா, யார்கிட்டையும் எந்த பொருளையும் போய் கேட்காத. அதை விட ஒரு இழிவான செயல் உலகத்தில் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே க சரியானது தானா? இப்போ வள்ளுவர்கிட்ட போய் கேட்போமா? நல்லாறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று. இப்போ முதல்ல சொன்ன வரி பாருங்க, புறநானூற்றில் வரி. நல்லாறு எனினும் குழல் தீது. நீ அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் பொருள் வாங்கினேன்னா அதுவும் தப்பு. கடன் வாங்கி செய்யக்கூடாதுங்கிறாரு. ஆமாம், நீ அடுத்தவனுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக நீ இன்னொருத்தண்ட போய் என்ன செய்யாத, கேட்காத. ஆமாம், நீ நன்மை செய்கிறதுக்காக அடுத்தவன்கிட்ட போய் பொருள் வாங்கிறது தப்பு, அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதான் முதல் வரி. நல்லாறு எனினும் குழல் தீதுன்னு சொல்லிட்டார். ரெண்டாவது வரியில் சொல்றாரு, மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்றுங்கிறார். இப்போ நிறைய பேர் எதுக்கு கொடுக்கான்? தர்மம் தலை காக்கும்னா. இப்படிலாம் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும். ஆமாம், நான் நரகத்துக்கு போக மாட்டேன். நான் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன், எத்தனை பேருக்கு தர்மம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு ஈகை பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கண்டிப்பாக சொர்க்கம்தான் கிடைக்கும். அதனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சிலவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் இங்கே வள்ளுவர் சொல்றாரு, அடே, உனக்கு சொர்க்கமே இல்லைன்னு நினச்சாலும், ஆமாம், உனக்கு இந்திரன் சொல்கிறான், எப்பா உனக்கு சொர்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ சொல்கிற, எப்பா எனக்கு சொர்க்கமே வேண்டாம்ப்பா, நான் அடுத்தவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ப்பா. ஆமாம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுல தான்ப்பா எனக்கு ஒரு சந்தோஷமே இருக்குது. அதனால் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் என் மனசில் வந்துட்டு, அதனால் கடைசி வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டுருப்பேன். நீ சொல்கிற அந்த சொர்க்கமே எனக்கு தேவையில்லை. நீ சொர்க்கமே தந்தாலும் எனக்கு அது வேண்டாம். ஆமாம், ஏன்னா சொர்க்கத்துக்காக கொடுக்கறது ஈகையாகாது. நான் செய்கிற தர்மம் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம நினச்சி கொடுத்தா அதுவும் ஈகையாகாது. அவங்களுடைய ஏழ்மைக்காக கொடுப்பது தான் உண்மையான ஈகை. எவ்வளவு அருமையாக